ஹாய், இப்போ நான் ஒரு பிரின்சஸ் கட் தான் வச்சுருக்கேன். ஆனால் கீழே பட்டி வேணும். எனக்கு வந்து அவ்வளோவா பட்டி துணிலாம் வெட்டுற அளவுக்கு கிளாத் மெயின்லையும் துணி இல்லை, லைனிங்லேயும் துணி இல்லை. அதோட எனக்கு நான் எல்லாமே தைச்சிட்டு ஜாயின் பண்ணும்போது ஏற்றி இறக்கி எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்போது எப்போவுமே இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி இப்போ பட்டி கட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் பட்டி கட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? என்கிட்ட அவ்வளோவா துணி இல்லையா, அதனால் இதை எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பெரிய துணி, ஆனால் இந்த அவ்வளோ கம்மியாக இருக்குது. அப்புறமா இங்கே என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், நான் ஆல்ரெடி பேக்கில் கீழே மடித்து தைச்சிட்டேன். அப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைடில் பேக்கும் ஃப்ரண்ட்டும் சேமாக இருக்க மாதிரி இப்படி வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஏற்றி இறக்கி இருக்கக்கூடாது. ஒருவேளை இங்கே நம்ம சரியாக பண்ணாமல் விட்டுட்டு நம்ம இங்கே வரைஞ்சிட்டு ஜாயின் பண்ணும்போது என்னாகும், நம்ம கரெக்டாக வச்சு தைக்கும் போது ஏற்றி இறக்கி வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இங்கே கரெக்டாக வச்சுக்கிறேன். இங்கே எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த சைடில் இது பெருசாக சிறுசாக எதுவுமே இல்லை, கரெக்டாக இருக்குது. எனக்கு அப்படியே வச்சுருக்கேன். ஓகேவா? வச்சுட்டு இங்கே பேக் பீஸ் தெரியுதா, பேலன்ஸ் இந்த இடத்துக்கு எனக்கு வந்து பெல்ட் பீஸ் வேணும். அப்போ என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ஒருவேளை இந்த இடத்துல ஹைட்டு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இப்படி வர மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? இங்கே நம்ம கணக்காக எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆனால் இங்கே மட்டும் என்ன பண்ணணும், நம்மளோட இங்கேருந்து ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஏற்றி இறக்கி எதுவுமே வரக்கூடாது. அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதனால் இங்கே நம்ம அப்படியே எடுக்க போகிறோம். இங்கே நம்ம கீழே ஆல்ரெடி மடித்து தைச்சிட்டோம். இங்கே நான் இப்படி வச்சுருக்கேன். இப்போ கொண்டு வந்து பெல்ட்டை ஜாயின் பண்ணும்போது இதோட வச்சு தப்போமா, அதனால் மட்டும் ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிற அளவு ப்ளஸ் மேலே 1 இன்ச் தையலுக்கு கீழே 1/2 இன்ச் தையலுக்கு இருக்க மாதிரி இந்த பெல்ட் கிளாத் கட் பண்ணணும். ஓகேவா? எப்பயும் பண்ணுற மாதிரி மேலே 1/2 இன்ச் கீழே 1/2 இன்ச் எடுக்கக்கூடாது. இதை வந்து எல்லாமே முடிச்சிட்டோம். இதுக்கு கீழே இப்படி மார்க் பண்ணும்போது இதுக்கு அடுத்து 1 இன்ச் தையலுக்கு விடணும். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி வைக்கிறேன்னா வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த துணியை லைட்டாக அப்படி மேலே இப்படி வச்சுட்டு கூட இதுக்கு கீழே வைக்கலாம். நம்ம கரெக்டாக எடுத்துடலாமா, அதுக்காக அப்படியே அந்த ஃப்ரண்ட்டு போர்ஷன் மட்டும் லைட்டாக தூக்கிட்டு கீழே இந்த லைனிங் கிளாத்தை வச்சு மேலே இருக்கிறத அப்படியே மார்க் பண்ணிட்டு கீழே இருக்கிறதே அப்படியே மார்க் பண்ணிட்டு இனி தையலுக்கான அளவு கொடுக்கணும். எனக்கு வந்து டியூரேஷன் பத்தலை டைம், அதனால தான் இதை நான் வேகமாக கொண்டு போகிறேன். இது இன்னும் புரியல அப்படின்னா பார்ட் 2வாக இன்னும் கொஞ்சம் தெளிவாக இந்த வீடியோ போடுங்கன்னு சொல்லுங்கள். நான் இதை லாஸ்ட்டு பார்ட்டை திரும்பி போட ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் வந்து மேலே நான் சொன்னது போல் மேலே 1 இன்ச் தையலுக்கும் கீழே 1/2 இன்ச் இருக்கணும். ஆனால் அந்த மூலையில் வந்து எனக்கு ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் மெயின் கிளாத்தில் நான் வந்து சரியாக வச்சு தச்சு திருப்பிக்கிட்டேன். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் வந்து எப்பயும் போல் ஷேப்பாக கட் பண்ணிவிட்டேன். அப்புறமா எப்பயும் போல் மெயின் கிளாத்தும் இதே மாதிரி கட் பண்ணிட்டு கீழே அடித்து திருப்பிட்டு மேலே 1/2 இன்ச்சில் கரெக்டாக நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு தையல் போட்டுட்டு நான் மேலேருந்து கீழே இப்படி பார்க்குறேன். ஓகேவா? நம்ம 2 இன்ச்சில் தையல் போடும்போது ஏற்றி இறக்கி வராதுலன்னு இந்த மாதிரி செக் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு தையல் போட்டுட்டு ஒரு அமுக்கு தையல் போட்டு எடுத்தோம்னா இதோட வேலை முடிஞ்சு. ஒரு வேளை இப்படி வச்சு பார்க்கும்போது எனக்கு ஏற்றி இறக்கி வருது, இந்த ஃப்ரண்ட்டு பீஸ் பெருசாக சிறுசாக இருக்குது அப்படின்னா பேக் பீஸை எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த ஃப்ரண்ட்டு பீஸை தான் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஜாயின் பண்ண இந்த இடம் இருக்குல்ல, நம்ம 1/2 இன்ச் கரெக்டாக கொடுத்துருக்க மாட்டோம், இல்லை கீழே கொஞ்சம் கூட குறைய தைச்சிருப்போம். அதனால இந்த இடத்த தான் சரி பண்ணிக்கணும். அவ்வளோதான்.